இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான மட்டன் குழம்பு செய்ய போகிறோம்ப்பா. இப்போ நான் சொல்லித்தர முறையில் செஞ்சீங்கன்னா வீடே மணமணக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன்ப்பா, நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூனு சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு 6 ஏலக்காய். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கிடுவோம். அடுப்பு சிம்மில் தான்ப்பா இருக்குது, சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். 1 டீஸ்பூனு கசகசா, 10 கிராம் முந்திரி பருப்பு, அதையும் வறுத்துக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு இது மிக்சியில் பொடியாக்கிக்கிறோம். இப்போ மட்டன் குழம்புக்கான கரம் மசாலா ரெடி பண்ணிட்டோம்ப்பா. இப்போ வாங்க குழம்பு செய்யலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சுப்பா. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். இதை எல்லாத்தையும் வதக்கிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குப்பா. இப்போ 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதே ஒரு வதக்கிடுவோம். இப்போ மீடியமான தக்காளி, ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இதையும் ஒரு வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்கோம். 1/2 கிலோ எலும்பும் கறிமா வாங்கியிருக்கேன்ப்பா. இப்போ இதை கழுவி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சுப்பா. இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போப்பா நம்ம மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, முந்திரி பருப்புலாம் போட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்தோம் இல்லையா, அது மிக்சியில் உங்களுக்கு பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். எதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம்னா கிரேவி உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இதையும் ஒரு வதக்கிட்டு நான் மசாலாவை நல்லா வதக்கிட்டோம்ப்பா. நல்லா பச்சை வடை போயிருச்சு. இப்போ நம்ம இது கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் குழம்புக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுவோம் கறி வேகிறதுக்கு. 3 விசில் விட்டுருக்கோம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இது ஃபுல்லாக கறியில் உள்ள எண்ணெய் தான், நம்ம கம்மியாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். நல்லா சூப்பராக வந்திருக்குப்பா. இன்னைக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சுருக்கேன்ப்பா. அதனால் நான் தேங்காய் பால் ஊற்றலை. நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றிக்கோங்கப்பா. இப்போ தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி செடி போட்டுக்குவோம். கொத்தமல்லி இலை போட்டுக்குவோம், நறுக்கி போட்டுக்குவோம். நல்லா மணக்க இருக்குப்பா மட்டன் குழம்பு. இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் குக்கரில் நம்ம வச்சுருக்கோம், மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.